ஹலோ காய்ஸ், இது உங்களோட எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மாஸ்டர் கார்டுங்கிற மானுவல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே டண்டர் டிராகன் குரூப், இது அந்த நாகுன் ஃபேமிலிலேயே ஒரு தொல்லை பிடிச்ச குரூப்பு. அவங்களுக்கு என்னதான் அதிக திறமை இருந்தாலும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாகவும் அதோட கட்டுப்படாமல் சுற்றிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடந்த 10 வருஷமா அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் ஒன்று கூட பண்ண வைக்கல. நீ ஏன் இப்போ சடனாக அந்த டண்டர் டிராகன் குரூப்பில் செகண்ட் லாட சேர்க்கணும்னு சொல்கிற? நம்மளும் ஆத்ராக் செட்டை சேர்ந்தவங்க, ஆனால் அவங்க அன்னாத்ராக் செட் மாதிரி நடந்துக்கிறாங்க. அதோட இப்போ மவுண்டன் பேண்டிஸ் வர அட்டாக் பண்ண வராங்க. நான் என்ன நினைச்சேன், அந்த டண்டர் டிராகன் குரூப்பை இதுலட்டு தூக்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஹீரோ பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அவன் என் பையனோட ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால ஹீரோ இதை கண்டிப்பாக பண்ணுவான்னு நான் நம்புறேன். அப்படி அவன் சொன்னதும் இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு எல்லா எல்ட்ரஸும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் சொல்றதும் சரியாக தான் இருக்கு. இது ஹீரோவோட திறமையை தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. அதோட அவன் மட்டும் அந்த டண்டர் டிராகன் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டானா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருக்கும். ஃபேமிலி ஹெட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை சமாளிக்க கஷ்டமா இருக்குன்னு இதை ஒன்றும் நீங்கள் நிராகரிக்க மாட்டீங்கல்ல? ச்சே, இது ரொம்ப மோசம். இதை மட்டும் நான் நிராகரிச்சேன்னா ஹீரோவோட ஸ்டேட்டஸ் அப்படியே டவுன் ஆயிடும். ஃபேமிலி ஹெட், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் ஹீரோ அவங்க அப்பா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துச்சு, அதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விடுங்க, என் கைக்கு கீழேயும் ஒரு குரூப் இருக்குன்னு நினைச்சேன், அதனால அதை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? உண்மையிலேயே அந்த டண்டர் டிராகன் குரூப்பை உன் பின்னாடி நீ வச்சுக்கிறங்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த டண்டர் டிராகன் குரூப் நீ கட்டளையிட்டது ஏத்துக்கிற மாதிரி குரூப் இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஒருத்தங்க பேச்சை கேட்காம திமிரு பிடிச்சி சுத்துற குரூப். அப்படின்னா என் ஹெல்த்தை கவனிச்சுக்க நல்லா இருக்கும். அவங்க திமிரு பிடிச்ச கூட்டம், அவங்க சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்கள தொடச்சி எறியணும், அவ்வளவுதானே? இல்ல, நாங்க அதை ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அதனால எங்களால முடியல. நாங்க இன்னும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீங்க அவனை போதுமான அளவு அடிச்சிருக்க மாட்டீங்க, அதனாலதான். அப்படி ஹீரோ சொன்னது என்னடா அவன் சொல்றான் அப்படின்னு பாக்குறாரு. அந்த சீனை கட் பண்ணி லீடரு லீடரு அப்படின்னு கத்திட்டு ஒருத்தன் ஓடியாரான். இப்போ ஒரு நியூஸ் வந்தது, கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அந்த டிராகன் குரூப்போட எடிட்ட சொல்றான். அந்த லீடரும், நீங்க ஏன் இப்படி சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசா ஊதிட்டு இருக்க? அவன் வந்தவனும் செகண்ட் லார்டு கீழே நம்மள கொண்டு போக போறாங்களாம். கூட இருந்தவனும் அந்த செகண்ட் லார்டா, அவன் ஏற்கனவே பாதி செத்தவன், அவனெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காத. என்ன ஃபேமிலி ஹெட் சொன்னாரா? அவன் ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லியிருப்பான். இல்ல, எல்டர்ஸ்லாம் சேர்ந்து மீட்டிங் வச்சு இந்த முடிவு பண்ணாங்களாம். அந்த கிளவோல்டெல்லாம் எப்படி ஒரு ஆட்டை இந்த மாதிரி ஓனாய் கூட்டத்தில் தூக்கி எறிய தைரியம் வந்தது அப்படின்னு கையில இருந்த கப்பை உடைக்கிறான். நான் எப்படிப்பட்டவனை அவங்க மனசுல இன்னொருத்தர நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அங்கே வந்தவனும் அவனை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மார்ஷல் ஆர்ட் மேட்ச்ல ஸ்வாட் டைகர் அவன் டிஃபீட் பண்ணான்னு சொல்றாங்க. அந்த மாரி கோல்டன் ஸ்பூன்ல தோக்கடிச்சவங்களும் நினைச்சு நான் கவலைப்பட போறதில்ல. அதோட அந்த மேட்ச் இங்க இருக்கவங்க யாராவது பாத்தீங்களா? அதை கேட்ட மத்தவங்களும், நான் குடிச்சிட்டு தூங்கிவிட்டேன், அதனால நான் சாயங்காலம் தான் எந்திரிச்சேன். அதோட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்லை அப்படின்னு புலம்புறானுவோ. சே, இதுக்கெல்லாம் தற்பெருமை அடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. நம்ம லீடர் எப்படி இருந்தாலும் அதை நினைச்சு இப்ப கவலைப்படாதீங்க. நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு அவருக்கு காட்ட வேண்டிய நேரம் இது, அதுக்காக ரெடியா இருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க செங்கல்நாட்டுக்கு எது பிரச்சனை பண்ண போறீங்க, சரியா? அவன் மூஞ்சிலே ஒரு அடி விட்டு, நீ என்ன அண்ணா தர செட்டில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்மள நாங்குன் ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ், நாமுன் ஃபேமிலி என்னோட பையனை எப்படி என்னால கொல்ல முடியும்? வயசான நம்ம அந்த சின்ன பிள்ளை சொல்றதை கேட்டு நடக்கணுமா? அப்ப அவங்க கிட்ட கஷ்டமா நடந்துக்கணும்னு சொல்றீங்களா? யார் சொல்றதை கேட்டு யார் நடந்துக்க போறீங்க? யாரான்னு பார்த்தா ஹீரோ. என்ன பகல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னதான் குடிச்சாலும் நீங்க நிதானமா இருக்கீங்க. அந்த நேரத்துல லீடரும், யாரா அவன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பக்கத்துல இருந்தவங்களும், இவன் தான் செகண்ட் லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவங்க கூட வந்து உட்காடுறான். நீங்க நான் கேள்விப்பட்டதோட ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கீங்க. அதோட உங்களை பார்க்கவும் ரொம்ப ஆரோக்கியமா தான் தருது. அப்ப என்ன, நான் இல்லஸ்ல இருக்கணும்னு நீ சொல்றியா? இல்ல இல்ல, நான் ஒன்றும் அப்படி சொல்லல. சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, இந்தா இதுல அந்த சரக்கு ஊத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் இந்த ஊத்துறேன் அப்படின்னு ஊத்துறான். உன் உடம்பு இந்த 9 பிளாக்கேஜை நீ ஓவர் கம் பண்ணிட்டியா? இல்ல, நான் அதுல ஒன்னதான் உடைச்சிருக்கேன், இன்னும் மீதி இருக்கு. அப்ப நீங்க இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகல. அப்ப நீங்க இன்னும் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடலாம்ல. மீதி இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் பண்ண எனக்கு லாயலான சர்வெண்ட் வேணும், அதனால தான் இங்க வந்தேன். நாங்க எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்கள்கிட்ட சிம்பிளா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க சிம்பிளாலாம் பேச வேணாம், எப்பயும் போலவே பேசுங்க, அது போதும். நாங்க எங்களுக்கு மேல இருக்கவங்களை மதிக்கிறதுனால இனிமே உங்க ஆர்டர் நாங்க ஃபாலோ பண்றோம், அதனால எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எப்ப இருக்கிற மாதிரியா இருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் உன் வாயை திறந்து இப்படி பேசுற? டே அமைதியாடுறா, இது செகண்ட் லார்ட், அதனால மரியாதையோட நடந்துக்க. அங்க பாடுறா, ஒருத்தன் சொல்றதை எல்லாரும் கேக்குறாங்க. இந்த குரூப் அவ்வளோலாம் ஒன்றும் நல்ல குரூப்லாம் இல்லை. மற்ற குரூப்பை கம்பேர் பண்ணும்போது இது மோசமான குரூப் தான். அழுக்கான இந்த குரூப்ல தாழ்வு மனப்பானம் இருக்கிறதுனால குறை சொல்லிட்டு இருக்கிறத தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. தன்னோட ஸ்ட்ரென்த்து தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் குரூப் தான் நீங்க அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் வெறியேத்திட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த லீடரும் வெறியாயி, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கடா. நான் என்ன சொல்றேன்னா, சாதாரண மக்களை கூட எலக்ட் சோல்ஜரால மாற்ற முடியும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, இப்ப நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குற நேரத்துல பின்னாடி எல்லாம் வெறியோட ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த லீடர் ஏஞ்சி வெளியே போறான். அதை பார்த்து ஹீரோவும், இப்ப ஏன்டா நீ வெளியே போற? நீங்க சொல்றதை நான் கேட்டுட்டு இருந்தேனா, அதுக்கு மேல நான்
என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த டண்டர் டிராகன் குரூப்ல இருக்கிற உல்ஃப்ஸ் ஏதாவது செஞ்சிருவாங்க. அதை என்னால கூட தடுக்க முடியாது. உல்ஃபா நீங்க எல்லாம் கழுதைங்கடா. இப்ப நீங்க போறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு திருநாய் வாலாட்டிக்கிட்டே தெருவுல ஓடுற மாதிரி இருக்கடா. அப்படி ஹீரோ சொல்ல சொல்ல அந்த லீடர் வெறி ஆகுறான். அப்ப பக்கத்துல இருந்தவனும் லீடர் கொஞ்சம் அமைதியா இருங்க, இவன் ஃபேமிலியோட பையன், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோ திரும்பி அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இதை நீங்க ஸ்டார்டிங்லயே பண்ணிருக்கணும். நான் உங்க வாழை வெட்டி ஓட விட போறேன் பாருங்க. வாயமுறா இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்ற நேரத்துல ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு பறக்க விடுறான். அப்படி லீடர் அடி வாங்கினதை பத்தி எல்லாம் ஷாக் ஆகிறானோ. அந்த லீடரும் அடிச்சு அடிக்கி பறந்து போய் கீழே விழுகிறான். இந்த முட்டாள இப்ப நான் கொல்ல போறேன் அப்படி மத்தவங்களாம் சுத்தி வலிச்சு ஏன் முட்டாள் உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி பண்ண அப்படின்னு அவங்க சொல்ற நேரத்துல சட ஏதோ சத்தம் கேக்குது எல்லாருமாலையும். அடுத்த செகண்ட் எல்லாரும் மயங்கி அப்படியே விழுகிறானோ. குறைஞ்சபட்சம் நீங்க லாயலாவது இருக்கீங்களே, உங்க லீடரை லாக் அவுட் பண்ணதுக்கு வந்தீங்க சண்டை போடுறதுக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாருமே முட்டாள் தான்டா. அந்த ஒரு ஸ்டேக்லயே நான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவன்னு உங்களுக்கு தெரிய வேணாம். இப்பயாவது புரிஞ்சுங்க, உங்க பாஸோட நான் ஸ்ட்ராங் ஆனவன். அது கூட புரியல, நீங்களாம் பெரிய முட்டாளுங்களா. அதை பார்த்து இவனு ரெண்டு பேரும் இப்ப என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாக்குறானுவோ. அதுல ஒருத்தன் தட்டு தடுமாறி இருந்துச்சு. நீ ஏன் இப்படி கோலம் மாரி சண்டை போடுற, வெப்பனை ஒளிச்சு வச்சுட்டு வந்து எங்களை அட்டாக் பண்றியா? என்ன இந்த சாப்ஸ்டிக் எப்ப இடன் வெப்பன் ஆயிடுச்சு, அதோட நீ என்ன பத்தியே கோலங்கறியா? கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரிஞ்ச உங்களை மாரி ஆளுங்களுக்குலாம் என்ன அடிப்பணிய வைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? உனக்கு நான் அடிப்பணியறதுக்கு நான் செத்தே போண்டா, அப்புறம் இருப்போம் அப்படின்னு பின்னாடியே ஒரு சொரு வரும். ஒரு ஆத்ராக் பிரிவை சேர்ந்த லார்டு எப்படி இப்படி பண்ண வைக்கும் அப்படின்னு பாக்குறானு. சரி நீங்க எப்படி அப்படின்னு ஹீரோ அவங்கள்ட்ட வரான். இவனை பார்த்தா வழியில துடிச்சிட்டு இருக்கான். டேய் இவன் வரான், நம்ம என்ன பண்றது? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நீ என்ன நினைக்கிற? வேற என்ன, அவங்களுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கும். டேய் அவன் பண்ணதெல்லாம் பார்க்க உனக்கு பயமாவே இல்லை? இல்ல எனக்கு கவலையே இல்லடா. சே என்கிட்ட வேற அதிகமா சாப்ஸ்டிக் இல்ல, அதனால சீக்கிரமா இதை முடிச்சாகணும். நீ லெஃப்ட் எடுத்துக்க, நான் ரைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண வரானுவோ. இதுலலாம் எப்படி ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்க பாக்குறான். பின்னாடி துரத்துக்கிட்டே வந்து உனக்கு இங்கேட்டு ஓட எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்திட்டு வரானுவோ. டக்குன்னு ஹீரோ குரங்கு மாரி ஒரு போஸ் கொடுத்து அவன் வச்சு அந்த மெட்டல் சாப்ஸ்டிக் எடுத்து அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுல அடி வாங்குற சத்தம் மட்டும் தான் இருக்குது. அதோட கட் பண்ணி எல்லாரும் ஏதோ வலையில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் அவங்கள கெட்டினா பிடிச்சாங்க. டேய் நாங்க ஏன்டா இங்க தூங்கிட்டு இருக்கோம்? நீ பார்த்தா சாப்ஸ்டிக் மூலியமா எங்களை அடிச்ச மாதிரி தெரியுது. இந்த உலகத்துல அதை யாரா பண்ணுவா? நீங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா? அப்படி அவங்கள ஹீரோ கட்டி போட்டுட்டு ஹாயா படுத்திருக்கான். ஏன்டா எங்களை இப்படி பண்ண? ஏய் உங்களை நான் இப்படி பண்ண அரை நாள் செலவழிச்சிருக்கேன்டா. டேய் நான் உன்ட்ட ஏன்டா எங்களை இப்படி பண்ணேன்னு கேட்டேன். சும்மா கவனிச்சு பாருங்க, உங்களை சும்மா தான் தூக்கிலிட்டேன். ஏய் உனக்கு எவ்வளவு தெரியும் எங்களை இப்படி பண்ண? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? அதை உன்னால கையாள முடியுமா? நீ சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு அந்த லிவர் பிடிச்சி கீழே இழுத்துறான். அந்த லிவர் இழுத்ததுல எல்லாம் போய் தண்ணியில விழுந்து மூச்சு விடாம கஷ்டப்படுறானு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவா அவங்களெல்லாம் மேல தூக்குறான். அவனோட இப்பதான் உயிர் வந்த மாதிரி மூச்சு விட்டுட்டே வெளியே வரானு. அந்த பச்சை தண்ணியில டிப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு எப்படி ரிஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஏ சின்ன வேலை உன்னை நான் கொண்டுருவோம்டா, எங்களுக்கு இப்போ மட்டும் வெளியே உள்ள நீ அவ்வளோதான் அப்படி அவன் சொன்னதும் மறுபடியும் தூக்கி தண்ணிலேயே போட்டுடுறான். அங்கே வந்து கரெக்டாகிறோம். ஃபைனலாக நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டீங்களா? எப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்க? நீங்கள் உங்களை பயன்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஆண்களுக்கு எதிராக அதெல்லாம் பயன்படாத. இந்த டண்டர் டிராகன் குரூப் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் அவங்க பேர் போனவங்க. சரி அவங்க ஏன் இன்னுமே தண்ணி உள்ள கிடக்குறாங்க? அவங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? ஆமாம். இப்படியே ஆமான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் அவங்க செத்து போவாங்க. நான் பொறுமையாக அதை குடிச்சிட்டு பொறுமையாக தூக்கிக்கிறேன். ஓ மை காட் அவங்க சாவதான் போகிறாங்க. பைத்தியம் மாரி பேசுறது நிறுத்து அப்படி சொல்லி அவங்கள வெளியே தூக்குறான். வெளியே வந்த லீடரும் சரி நீ சொல்றது கேட்க நாங்கள் ரெடியா இருக்கோம், இப்போ நீ எங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், முழுமையா நான் சொல்றதை கேட்கணும். முடியாதுடா, அதுக்கு நீங்க கீழே போட்டு போலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அதனால அதுபடியே செய்றேன். சரி அந்த இன்னொரு கிளாஸ் எனக்கு ஊத்து.